முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் விளங்கி, எனவே ஆலயங்களிலே வாசம் பண்ணுவதற்கு மேலாக வேறு வேறு விசேஷித்த இடங்களிலே அவர் வாசம் பண்ணுவதற்கு மேலாக எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அதே வேளையிலே எங்கள் குடும்பங்களின் நடுவிலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த காலையிலே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஊழியர்களே, ஜெபக்குழு தலைவர்களே, ஜெபக்குழுவினரே, தேவன் உங்கள் குடும்பத்தின் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டும், என்னுடைய குடும்பங்கள் மேலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டும். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்கள் மேலே வாரும். ஆமென். ஆண்டவரை பார்த்து நாங்கள் அடிக்கடி நாங்கள் அதை சொல்ல வேண்டும். ஆமென். அவருடைய பிரசன்னம், அவருடைய தூய்மையான ஆளுகை நம்முடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதும் தேவை. இந்த காலவழியிலே இந்த மதியத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நன்றி சொல்லும்படி என்னுடைய கேள்வி, என்னுடைய குடும்பங்கள் எத்தனை தேவன் வாசம் பண்ணுகிற இடமாய் இருந்தது? நான் குடும்ப தலைவர்களிடத்திலே கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய ஊழியர்களை முடித்து, உங்களுடைய வேலைகளை முடித்து, வெளியே உங்கள் பிரயாணங்களை முடித்து வீடுகளுக்கு திரும்புகிற போது ஏதேன் தோட்டத்துக்கு திரும்புகிற சந்தோஷத்தோடு எத்தனை பேர் போனீர்கள்? உங்களுடைய வீட்டுக்கு போவதை குறித்த மகிழ்ச்சி எத்தனை குடும்ப தலைவர்களுக்குள்ளே இருந்தது? உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் எப்பொழுது இருக்கிறதை விரும்புகிறீர்களா? உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறதை நன்மை நேரங்களாக நினைக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவிட கிடைக்கிற அந்த தருணத்தை அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறீர்களா? இன்றைக்கு சமாதானம் உள்ள குடும்பங்களின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுவார். உடைய குடும்பங்களுக்குள்ளே இல்லாத இயேசுவை மற்ற குடும்பங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு போலி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. தகர்க்கப்பட்ட பனிமுடம் போல உடைய குடும்பங்கள் இருக்கும். கணவனை கண்டால் மனைவி பிடிக்காது, விருப்பப்பட்டாடி தொட்டால் விருப்பப்பட்டாது. அது நல்ல விஷயமா தான் இருக்கும். அதை மனைவி சொன்னா பத்தி மகள் சொன்னா இல்லை அப்படின்னா அது பலிவிட தகர்ந்து போயிருக்கு. அக்னியை கொண்டு வருவதற்கு தேவன் எலியாவுக்கு சொன்னது முதலாவது வேலை பலிவிடத்தை செப்பறை. இன்றைக்கு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கிறது? அதுக்காக மனைவி இல்லாதவரும் கணவன் இல்லாதவரும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் இந்த காலத்திலே ஆமென் ஹல்லேலூயா உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் கற்றுக்கலாம் ஜெபிக்கிறவர். அப்ப இன்றைக்கு இந்த காலையிலே உங்களுடைய குடும்ப பலிபீடம் எப்படி இருக்கிறது? நீங்கள் இருவரும் வேறு வேறு சமூக அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய நோக்கம் என்றதுக்காக நீங்கள் ஒருவரை ஒருவர் இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்வது மிக முக்கியம். யாருக்குதான் கருத்து வேறுபாடு இல்லை. ஒருவர் ஒரு மாதிரி இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உங்களை ஒன்றாய் சேர்த்து வைப்பார். எனவே வரப்போகிற 2025 ஆண்டில் இன்னும் அதிகமான வல்லமையோடு மேன்மையோடு நீங்கள் பயன்படும்படி உங்கள் குடும்ப பலிபீடத்தை சரி செய்யுங்கள். அருமையான அம்மாக்கள், நீங்கள் கூட கணவன்மாரை போகும் விரட்டி கொண்டிருக்காது. பாஸ்டருக்கு சொல்லி கூட பிளாக்மெயில் பண்ணாது. விட்டு கொடுத்து நடவுங்க, ஏற்றுக்கொண்டு நடவுங்க. ஏனென்றால் உங்களோட குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் உங்கள் கணவன் பலிபீடத்திலே வந்து சமாதானத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர். எனவே கவனமாயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், உயிரோடு இருக்கிறவர்களும் சரி, அதை விட மேலானது மறித்து போனவர்கள் முன் மூத்தவர்களும் சரி, அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருடைய வேலையில் இருக்கிறார்கள். சில ஆண்டவருடைய ஊழியருடைய பிள்ளைகளை பாருங்கள், உலகத்திலேயே மகாபெரிய கொடிய செயல்களுக்கு முன்னுதாரணமானவர்களாக இருக்கிறார்கள். அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. பைபிளை தூக்கி கொண்டு விடுவிடா சத்தி தான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் தருதலைகளா, தேவனோடு நடக்காதவர்களா போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெருமை
வேலைக்காரன்றது ஒன்றும் இல்லை. ஆனால் தங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு நாளும் அந்த தாய் தகப்பன் ஆசாரியனுடைய வீடு தண்ணீர் விட்டு ஒரு துளியை கூட நாம் பார்க்கிறோம். அதுதான் காரணம். இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் சிரித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் என்றால் பிள்ளைகளுக்காக நாங்கள் அழுதிருக்கிறோம். கவனம், உங்களுடைய நாட்களில் நீங்கள் பார்க்க வேண்டிய பெரிய விஷயமாக இருக்கும் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக இருக்கும். அதை தவிர பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் நம்ப வேண்டாம். எல்லாவற்றையும் சரியாய் இணைத்தியாய் செய்வார். என்னுடைய கேள்வி, உயிரோடு இருக்கிறவனும் சரி மறித்து போறவனும் சரி, அவங்க எப்படி தேவனை பின்பற்றினார்கள்? போராட்டங்கள் பாடுகள் வருகிற போது அவங்க அம்மாவும் அப்பாவும் எப்படி அதுக்கு முகம் கொடுத்தார்? அதை பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஒலிவு மர கன்றுகளை போல தேவ சமூகத்தில் நடக்கிறார். அருமையாய் கையிலை அவருடைய தகவல் கருத்துடைய ஊழியத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தார். இந்த வேலைகள் தான் நடந்து வருகிறது. சில அவரையே சில வேலை செய்கிறவர் அடிக்கிற வருவார் போவார். வருகிற போகிற நேரத்தில் அவர் ஒரு கூலியாளுடைய கோலத்தில் நிற்பார். எனக்கு இதயத்தில் சொல்றது குத்து. நான் பார்க்கிறவரை கூலி வேலை செய்யாத அனுப்பினாரா அல்லது ஊழியத்துக்கு அனுப்பினாரா? இல்லாட்டி ரஜிவரோ அல்லது காலை போ அல்லது ஆறு ஒரு ஆள் நிற்க வேண்டிய அந்த இடத்தை அவன் நிரப்பினான். வளர்த்து இருக்கிறார். அப்படி வளர்த்து இருக்கிறார். நம்ம எதிர்த்து அதில் கடைக்கு போயிட்டு வரலாம். 2ஆவது போராட்டம் அவரோட முகம் வந்து வளர்த்து இருக்கிறார். என்னோடு வளர்ந்து தாயவர் அப்படி சொல்லி கொடுக்கிறது. இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக இளம் தாய் தகப்பனாக நீங்க இருக்கிறீங்க. நல்ல அனுபவத்தோடு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் முழங்கால் படியிட்டு அளவு. அது ஒரு டாக்டரா, இன்ஜினியரா, லோயரா, லெக்சரா வேற வரப்படுறது இல்லை. முதலாவது தேவனுக்கு பயப்படுற பயத்தில் பிள்ளைகள் வளரும். சில பார்த்துட்ட பிள்ளைகளை பார்த்தா பச்சை குத்தி நீளம் குத்தி தகவல் பேசுகிற வார்த்தைகள் அவனே உண்மையாக அவங்களே உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் மற்றவர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த பிரச்சனை. சொல்லுவாங்க புள்ள குட்டி நாய் குறைச்சி தாய் நாய் கழிவுறது. இது தாய் நாய் குறைச்சதுனால குட்டி நாய். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கவனம்